ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா ஷீர் குர்மா செய்ய போறேன். ரம்ஜான் பக்ரீத்ல ஸ்பெஷலாக நாங்கள் செய்வோம். சேமியா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா நான் ஊற வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறேன். பேச்சப்பால் கொட்டை இல்லாமல் நான் எடுத்து வச்சுக்கிறேன். திராட்சை அதுவும் வச்சுக்கோங்க. அப்புறம் மில்க் மேடு, சர்க்கரை, மில்க் பவுடர் அதுவும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா, அந்த காஞ்ச திராட்சை அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்லோ வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். சேமியா போட்டுக்கோங்க. சேமியா நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாம பார்த்துக்கணும். இதை நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் பால் நான் ஃபஸ்ட்டே காய்ச்சி வச்சுட்டேன். ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுட்டேன். அதுவும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கொதி வர மட்டும், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் அரை கப் தான் போடுறேன் சர்க்கரை. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் மில்க் பவுடர் அது பால்லையே ஃபஸ்ட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. அப்புறம் மில்க் மேட் அது நான் கொஞ்சம் பாதி தான் போடுறேன். அப்புறம் அந்த முந்திரி, பாதாம், அந்த பிஸ்தா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது அதுவும் போட்டுக்கோங்க. அந்த பேச்சப்பழம் நான் சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து ரம்ஜான் பக்ரீத்லலாம் இது மாதிரி தான் செய்வோம் நாங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.